Hello friends, welcome back to my channel. நான் தான் உங்க டெல்லி தமிழ் பொண்ணு. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோலியான வீடியோ தான். டெல்லியில் வந்து நார்த் இந்தியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹோலி ஃபெஸ்டிவலை ரொம்ப பயங்கரமாக செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. இந்த வீடியோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் நான் வந்து ஹோலி விளாண்ட வீடியோ தான். என்னோட ஃப்ரெண்டு வினி அப்புறம் பக்கத்தில் இருக்க ஆன்டிங்ஸ்லாம் சேர்ந்து நான் விளாண்ட வீடியோ தாங்க. இந்த வருஷம் என்னால் விளாட முடியல. ஏன்னா நான் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். அம்மாவுக்கு உடம்பு சரியாதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து இந்த வருஷம் ஹோலியே எனக்கு விளாடுறதுக்கே இஷ்டம் இல்லைங்க. ஆனாலும் அங்கெல்லாம் எப்படி விளாடுறாங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு வீடியோ மூலமா ஷேர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். அங்கே எப்படி விளையாடுவாங்கன்னு நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்களேன். காலையில் இது வந்து வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 8 மணிக்கான வீடியோ தான். இந்த 8 மணிக்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சின்ன சின்ன பசங்க எல்லாரும் வீட்டு மேலே இருந்து எல்லாரும் போகிறவங்க எல்லாரும் மேலேயும் தண்ணி ஊற்றுறது பலூன்ஸ் உடைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அந்த மாதிரி 8 மணிலேருந்தே ஸ்டார்ட் ஆகிட்டாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா சரி நம்ம ஹோலி தான் விளாட்லையே, நம்ம நல்லா சமைச்சு நல்லா சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அப்பா வந்து நான்வெஜ் எடுத்துகிட்டு வர சொன்னேன். சரி நம்ம நல்லா சமைச்சு சாப்பிடலாம்ப்பா, ஹோலி தான் நம்மளால் விளையாட முடியல, பட் நல்லா நம்ம சாப்பிட்டு நம்ம ஜாலியாக இருப்போமே அப்படின்னு சொல்லி நான் வந்து அப்பா வந்து பார்த்திங்கன்னா கறி எடுத்துகிட்டு வர சொன்னேன். ஸோ அவர் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நான் வந்து எல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த நடுவில் தான் நான் வீடியோ எடுத்தேன். எல்லாருமே கூச்சல் போடுறாங்க, கத்துறாங்க. மேலேருந்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் மேலேயும் பலூன்ஸ் உடைக்கிறது தண்ணியும் ஊற்றுறதுன்னு ரொம்ப இதாவாக பண்ணிகிட்டு இருந்தாங்க பாருங்களேன். ஏன்னா நார்த் இந்தியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபெஸ்டிவலை ரொம்ப பயங்கரமாக விளையாடுவாங்க. ஒருத்தவங்க மேலே கலரு பூசுறது, தண்ணி எடுத்து கலர் தண்ணி அடிக்கிறதுன்னு ரொம்ப கிராண்டாக விளையாடுவாங்க. நாங்கள் இருக்கிற சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக விளையாடுவாங்க கீழே எல்லாம். இது வந்து வீட்டு மேலே இருக்கிறதுனால பால்கனிலேருந்து எல்லாமே எடுத்து போடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நானுமே வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சரி சிக்கன் பிரியாணி நம்ம பண்ணலாமே அப்படின்னு சொல்லி நான் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட் வெளிச்சம் அவ்வளோ வராது. ஸோ அதனால தான் உங்களுக்கு இப்படி தெரியுது. நான் வந்து பிரியாணி பண்ணுறதுக்காக எண்ணெய் ஊற்றி அந்த ட்ரை கரம் மசாலா இதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிட்டேங்க. அது நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கத்திட்டு இருந்தாங்க. ஒரு கும்பலாக வந்துட்டு இருந்தாங்க அங்கேருந்து பசங்க எல்லாருமே ஃபுல்லாக நனைஞ்சி கலர் தண்ணியில் நனைஞ்சி அப்படின்னு ரொம்ப என்னென்னமோ கத்திக்கிட்டே வந்தாங்க. நான் வந்து அவங்கள ஜூம் பண்ணி அந்த வீடியோ எடுத்தேங்க. பாருங்கள் எப்படி இருக்காங்க இங்கே எல்லாம் இந்த நார்த் இந்தியன்ஸ் இங்கே ஹிந்திக்காரங்களாம் எப்படி ஹோலி விளையாடுறாங்கன்னு பாருங்களேன். அவங்க நடுவில் வர அங்கே மேலேருந்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே தண்ணி ஊற்றுறதும் பலூன்ஸ் எடுத்து உடைக்கிறதும், ஆனால் அவங்க அப்படியே ஜாலியாக நனைஞ்சிட்டு வராங்களே இங்கே பாருங்கள். அவங்க இன்னும் தண்ணி ஊற்றுக்கு அப்படின்னு சொல்லி ஓடி ஓடி போகிறாங்க. என்னமோ பாட்டு பாடிட்டு போனாங்க. எனக்கு சரியாக அந்த சத்தம் கேட்கல என்ன பாடினாங்க அப்படின்னு. எல்லாருமே இவங்கெல்லாம் வந்த இந்த கும்பலாக வந்த உடனே எல்லாருமே அவங்கவுங்க பால்கனிலேருந்து தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம நடுவில் விட்டுட்டு வந்த அந்த பிரியாணி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து அந்த வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு இருந்தேங்கல்ல, அது கொஞ்சம் நல்லா கலர் மாறினதும் அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இஞ்சி பூண்டு அப்புறம் தனியா புதினா இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு அரைச்சி எடுத்துகிட்டு அதில் நான் ஊற்றிட்டேன். அதோட கலர் கொஞ்சம் மாறினதுக்கப்புறம் கலர் மாறுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கலர் இந்த மாதிரி மாறிடுச்சு. சிக்கன் வந்து 1 கிலோ அப்பா வாங்கிட்டு வந்தாரா, அது வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 8-9 தக்காளி நல்லா சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் அதில் ஒரு பெரிய ஸ்பூனில் உப்பு 2 ஸ்பூன் உப்பு நான் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டேன். சரி தக்காளி நல்லா வதங்கட்டும் அப்படின்னு. தக்காளி வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை வந்து மசாலா நம்ம ஆட் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா தனியாத்தூள் அப்புறம் மிளகுத்தூள் மஞ்சத்தூள் சேர்க்க வேணாம், மிளகுத்தூள் மட்டும் சேர்த்தா போதும். அதுக்கப்புறம் சிக்கன் பிரியாணி மசாலா இல்லைங்க, அப்பாட்ட சொல்லலான்னு பார்த்தா அதை மறந்துட்டேன். பட் இந்த ஹோலி டயத்தில் வந்து கடை எல்லாமே ஃபுல்லாக பந்தாக இருக்கும், க்ளோஸாக இருக்கும். அதனால சரி இருக்கிற மசாலா வச்சு நம்ம பிரியாணி பண்ணலாமே அப்படின்னு சொல்லி 1 ஸ்பூன் அளவு நான் வந்து கரம் மசாலா போட்டு அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சரி நம்ம வீட்டில் இருக்க மசாலாவே வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாமே. ஏன்னா வெளியே எங்கேயும் போக முடியாதுங்க, எல்லா ஷாப்புமே க்ளோஸாக இருக்கும், ஹோலி அன்னைக்கு திறக்கவே மாட்டாங்க. ஸோ அதனால் இருக்கிற மசாலாவே வச்சு நான் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மசாலா நல்லா வந்ததுக்கப்புறம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் சிக்கன் எடுத்து போட்டேன். சிக்கனும் நல்லா கொஞ்சம் கொதிப்பு வந்த உடனே நான் வந்து பார்த்திங்கன்னா 3 கிளாஸ் அரிசி அளவு எடுத்து ஆல்ரெடி நான் ஊற வச்சுருந்தேன். அது நல்லா கழுவி வாஷ் பண்ணி இதில் சேர்த்துட்டேன். ஒரு 5.5 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் தேவையான அளவு மேலேருந்து கொஞ்சமாக உப்பு தூவிட்டேன். அப்புறம் கொஞ்சோண்டு இது மேலேருந்து கொத்தமல்லி புதினா எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து மூடி வச்சாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா நேரத்துக்கு அப்புறம் சூப்பரான சிக்கன் பிரியாணி. என்னோட சிம்பிள் ரெசிபி இது. நான் இந்த மாதிரி தான் நான் இப்போ வீட்டில் பண்ணுவேன். ஜாஸ்தி எதுவுமே ஸ்பைசஸ் எல்லாம் நான் ஆட் பண்ண மாட்டேன். ஸோ அது அவ்வளோதான் அங்கே என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் யூஸ் பண்ணி இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு சிக்கன் பிரியாணி நான் வந்து ரெடி பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் அப்பா கிட்ட எனக்கு ஈரல் சாப்பிட்ணுன்னு இருக்குதுன்னு சொன்னேன்னா அதனால் அப்பா ஈரலும் எடுத்துகிட்டு வந்தாரா. சரி அது ஒரு பக்கம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாமே, லைட்டாக கிரேவியாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணி அதில் வந்து ட்ரை கரம் மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன்.
அதையும் நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 4-5 தக்காளி எடுத்துருக்கேங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் இதிலே சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து கிளறி எடுத்துக்கலாம், தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஈரலை வந்து ஒரு குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 விசில் விட்டு அதை நான் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் மசாலா சேர்த்துக்கலான்னு சொல்லி கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா மட்டன் மசாலா, அப்புறம் மஞ்சத்தூள், தனியாத்தூள், மிளகுத்தூள் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். ஈரல் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் பாயில் பண்ணிட்டேன். ஒரு 2 விசில் விட்டு எடுத்துட்டேன். நல்லா ஆயிடுச்சு. இந்த கடாயில் நல்லா தண்ணியோடு சேர்க்கலாம், அப்போ தான் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் தண்ணியோடு சேர்த்து நல்லா இது வந்து பார்த்திங்கன்னா கிளறி எடுத்துடலாம். ஈரல் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க, எனக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி இது வந்து நான் வேறு மாதிரி பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நான் இதில் மசாலா அரைச்சி பேஸ்ட் பண்ணி தானே போடுவேன். சரி, சிம்பிளாக நம்ம பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நான் பண்ணி எடுத்தேன். கொதி வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஈரல் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் என் தம்பி வெயிட்டிங், பிரியாணியும் அந்த ஈரலுக்கும் வெயிட்டிங்காக. ஸோ அவனுக்காக ஃபஸ்ட்டு நான் அவனுக்கு பிரியாணி போட்டு அப்புறம் ஈரல் கிரேவி அப்புறம் முட்டை வச்சு கொடுத்தேன். அவனுக்கா சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லி அவனுமே சூப்பராக ஜாலியாக சாப்பிட்டா. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டாச்சுங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா அப்புறம் என் தம்பியை வந்து வெளியே கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸு கீழ் வீட்டு ஆண்டியோட பையன் அப்புறம் அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்திருந்தாங்களா, கூப்பிட்டுட்டே இருந்தாங்கன்னு சொல்லி அவனும் போய் கலரெல்லாம் பூசிட்டு இந்த மாதிரி வந்துட்டாங்க. என் பையன், சின்ன பையன் வந்து பார்த்து பயந்துட்டான், அவன் பக்கத்துலேயே போக மாட்டேன்ட்டான். ஆனால் அவன் என்ன சொன்னால், சரி வா கொஞ்சமாக கலர் பூசுற அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தால் அவன் போகவே மாட்டேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் என் தம்பி அவன் சிக்ஸில் இருக்க கலர் எடுத்து என் பையன் மூஞ்சில் அப்படியே இப்படி அப்ளை பண்ணிட்டு இருந்தான். அவன் ஈன்னு கத்திக்கிட்டே இருந்தாங்க. இந்த வருஷம் தாங்க இவன் ஹோலி விளாடலை, என் சின்ன பையன். என் பெரிய பையன் வந்து பார்த்திங்கன்னா அவன் அங்கே இருக்கா, அவங்க தாதி வீட்டில் இருக்கா. அவன் அங்கே நல்லா ஜாலியாக ஹோலி விளாண்டுட்டு இருக்கா. நாங்கள் இங்கே வந்து ஹோலி விளாடலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மாமா வந்தார். அவர் வந்து எல்லாம் கலர் பூசிட்டு இருந்தார். இவர் என்னோட மாமா. அப்புறம் மாமா எனக்கு லைட்டாக பூசுங்க, நான் ஹோலி விளாட்ல மாமா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் லைட்டாக பூசினாங்க. அவ்வளோதாங்க. இந்த வருஷம் ஹோலி ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சது. எதுவுமே நாங்கள் விளாடலைங்க. அதுக்கப்புறம் மேலே சத்து மேலே வந்து இவங்கெல்லாம் ஹோலி விளாட்ருந்தாங்களா. மாமாவும் வந்தோடனே மாமாவும் மேலேயும் நல்லா ஹோலி அந்த கலர் பூச ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களும் நல்லா ஜாலியாக விளாண்டாங்க. எங்களுக்கு இந்த வருஷம் சிம்பிளாக முடிஞ்சது, ஆனால் நல்லா இருந்ததுங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு புதுசுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.